Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரீசன்ட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃப்யூம், என்னோட ரொம்ப குட்டி பர்ஃப்யூம் கலெக்ஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ தான் வந்து பர்ஃப்யூமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் நிறைய பர்ஃப்யூம்லாம் நான் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணேன். அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம், பர்ஃப்யூம் கலெக்ஷன் வீடியோஸ்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் என்ன ஃபீல் பண்ணி அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பேசுகிறேனோ அது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது வித்தவுட் நோயிங் த ஸ்மெல். ஸோ நான் ஏதாச்சும் பேசும்போது உங்களுக்கு ஓவர் ரேட்டட் அப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்னா நோ, கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எல்கே பிராண்டோட பர்ஃப்யூம் பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து 50 ml அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1500. என்கிட்ட இருக்கிறதுலையே, அதாவது நான் என் சொந்த கை காசு போட்டு வாங்கினதுலேயே காஸ்ட்லியாக நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒரு பர்ஃப்யூம் தான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ்டு பர்ஃப்யூம். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா விஆர் மாலில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது லிட்ரலி வாங்கி 1.5 years to 2 years ஆயிருக்கும். பட் ஸ்டில் எனக்கு எந்த அளவுக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிச்சதுன்னா, இது என்னால் யூஸ் பண்ணுறதையே பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் இன்னும் ஒரு 5 to 6 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் இதோட ரேட்டு தான். 1500 கொடுத்து பர்ஃப்யூம் வாங்கணுமா, ஐயோ வாங்கிட்டோமே காலி அடிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் வந்து 7K 8K கொடுத்துலாம் பர்ஃப்யூம் வாங்குற ஆளே கிடையாது. இதுவே வந்து எனக்கு என்னமோ ரொம்ப செல்ஃப் கிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நான் அதனால் ஓகே அப்படின்னு எக்ஸப்ஷனல் கேஸில் வாங்கின ஒரு பர்ஃப்யூம். அதனால் ரொம்ப பார்த்து பெஸ்ட் அக்கேஷன்ஸ்க்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மேபி இன்னும் என் லைஃப்பில் நிறைய பெஸ்ட் அக்கேஷன் நடக்காமல் இருக்கலாம். பட் டச்வுட் இந்த இயர்லேருந்து நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில் நடக்கணும் அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த ஒரு பர்ஃப்யூமை நம்ம உள்ளே வச்சிடலாம். ஏன்னா அது கையில் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கீழே போட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. மோஸ்ட்லி நான் வந்து நமக்கு சில விஷயம்லாம் தோணும்ல, ஆன்லைன் நம்மளோட பேஜ் பார்த்து ஒருத்தங்க வித்தவுட் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பி புக் பண்ண ஒரு கிளைண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஈவெண்ட் டைமில் இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஸ்பெஷல் எனக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்லலாம் நான் வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பர்ஃப்யூமோட ஸ்டோரி இதுதான். அண்ட் இது நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா விஆர் மாலில் வந்து காரிடார்லேயே இருக்கும், நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலுமே இதே பர்ஃப்யூமை அவங்க ரீஃபில் பண்ணியும் தருவாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1500. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் இதுக்கு வந்து டெஃபினெட்லி 8 on 10 கொடுப்பேன். பிகாஸ் ஐ எம் நாட் அ பர்சன் ஒரு பர்ஃப்யூம்க்கு 1500 ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் கிடையாதுங்கிறது தான் அந்த 2 points. மற்றபடி ஐ லவ் த பர்ஃப்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஆக்சுவலி காஸ்ட்லி பர்ஃப்யூம் தான். எனக்கு சத்தியமாக தெரியல, பட் இட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஐ கெஸ். இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க ஆஸ்திரேலியா போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் இட்ஸ் 100 ml. அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் காஷியஸாக இருக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அது யூஸ் பண்ண வந்து ஓகே அவங்க அதுக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க, ஸோ அவங்களுக்கும் அப்போ தானே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி லக்ஸூரியஸ் ஃபீல், ஒரு பர்ஃப்யூமில் அந்த லக்ஸூரியஸ் ஃபீல் கிடைக்கும் இந்த பர்ஃப்யூமில். அதனால் நான் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நம்ம இந்த ஒரு இடத்துல நம்ம ரிச்சாக ஃபீல் ஆகணும், இல்லை வந்து லக்ஸூரியஸாக ஃபீல் ஆகணும்னா இந்த பர்ஃப்யூம் பெஸ்ட்டு. இது பிராண்டு எங்கே கிடைக்கும் இது எதுவுமே எனக்கு தெரியாது. பிகாஸ் இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரில. பட் ஏதோ இது ரெண்டுத்துலேருந்து எங்கேயோ தான். ஸோ இட்ஸ் அ கிஃப்ட். அதனால் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். வில் சி. பட் இதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இதுவுமே ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சும்மா டெய்லி வேர்க்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் தான் வச்சுருப்பேன்.
லைக் ரொம்ப லைக் நான் அந்த பர்ஃப்யூம் சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய கெரியரில் என்ன அச்சீவ் பண்ணுறேன், என்னோடய லைஃப்பில் என்ன பெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ணி லைக் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஐ வாண்ட் டு ஃபீல் ஒரு நல்ல ஸ்மெல் ஃபீல் பண்ணணும், ஒரு மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற டைமில் நான் இதை யூஸ் பண்ணேன். நிறைய நான் இது வந்து ஈவென்ட் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அவ்வளோ காலி இருக்குது. அது இல்லாமல் என் சிஸ்டர் வந்தாங்கன்னா, என்னோடய ஓன் சிஸ்டர் வந்து இதை 3D யூஸ் பண்ணுவாள். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காலியே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் வந்து 9 on 10 கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கூட வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் இந்தியா, இதுவுமே ஃப்ரம் ஐ திங்க் யூகேன்னு நினைக்கிறேன். இதுவுமே எனக்கு என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது தான். பட் என்னென்னா லைக் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பிகாஸ் ஐ எம் அ பர்சன் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆனால் இது வந்து செம்ம ஓவர் பவரிங்காக இருக்கும். அவங்களே இது வந்து யூகேல வாங்கலை, ஐ திங்க் அவங்க வந்து இது துபாயில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து ஒரு மாதிரி இந்த ஃப்ரேக்ரன்ஸே வந்து நல்ல ரிச் ஃப்ரேக்ரன்ஸ் தான். பட் ஸ்டில் எனக்கு பெருசாக இந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவேன். மேபி எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், லைக் ரொம்ப நான் வந்து வெளியில் சுற்ற போகிறேன், லைக் ஒரு கெட் டுகெதர் இல்லைனா வந்து எங்கேயாச்சும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறேன்னா மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா காலையில் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்குமே இது வந்து உங்களோட பாடியில் வந்து இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் அந்தளவுக்கு பர்ஃப்யூம் வந்து இன்னும் பழகலை, அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். இது இவ்வளோ காலியாக இருக்குன்றதுக்கு ரீசனே என்னோடய சிஸ்டர் தான். அவங்க இதெல்லாம் வந்து நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணிலாம் அடிப்பாங்க. எனக்கு வந்து அவ்வளோலாம் நான் வந்து பர்ஃப்யூமில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் என்னை இரிட்டேட் பண்ணக்கூடாது. பட் எனக்கு ப்ளசன்ட் ஃபீலும் இருக்கணுன்றதுனால தான் நான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து எனக்கு எங்கே வாங்கினது ரேட்டு எதுவுமே ஐடியா கிடையாது. ஸோ எஸ், இதுக்கு வந்து நான் பாயிண்ட் எனக்கு சுத்தமாக இவ்வளோ ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் பிடிக்காதுங்கிறதுனால மட்டும்தான் நான் 6 கொடுக்குறேன். மற்றபடி இது நல்ல பிராண்டாக இருக்கலாம். நான் இன்னும் பர்ஃப்யூமில் பெருசாலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பர்சன் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு மேபி இது நல்ல பிராண்டாக இருக்கலாம், சூப்பர் பிராண்டாக இருக்கலாம், காஸ்ட்லி பிராண்டாக இருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால நான் இது 6 கொடுக்குறேன். இதுக்கு மேலே காமிக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஊர்லேயே லோக்கல்லே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிற மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் தான். ஸோ அந்த பெல்லா விட்டாவோட பாடி மிஸ்ட்டு பர்ஃப்யூம் வெர்சஸ் பாடி மிஸ்ட்டுக்கே எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. லைக் எது நமக்கு சூட் ஆகும், நிஜமாலே பாடியில் போட்டால் அது இரிட்டேட் ஆகாதா, இது எல்லாமே எனக்கு கொஷின்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் வந்து எனக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என்னோடய பாடியில் டேரெக்டாக இது வந்து நான் ஸ்ப்ளாஷ் பண்ணதே கிடையாது. எப்போவுமே நான் வந்து ட்ரெஸ் மேலே தான் வந்து பர்ஃப்யூமாக இருக்கட்டும், பாடி மிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல இது பாடியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் ஆஸ் அ பர்ஃப்யூம் நான் ட்ரெஸ் மேலே போடும்போது இது நல்ல லாங் ஸ்டேவாக இருக்குது. அண்ட் ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாரல் ஸ்மெல்லு. எனக்கு வந்து ஃப்ளாரல் ஸ்மெல் பிடிக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது நான் வந்து ஸ்மெல் பண்ணி டேரெக்டாக தான் நான் பர்ஃப்யூம்ஸ் இது வரைக்கும் வாங்கினேன். நான் இப்போ வரைக்கும் வாங்கினது எல்லாமே டேரெக்டாக போய் வாங்கினது தான். ஸோ நான் ஸ்மெல் பண்ணி பார்த்து எனக்கு இது ஓகேவாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலி இவ்வளோ இருக்குது, பாதி காலி பண்ணிட்டேன், பாதி தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பர்ஃப்யூமை காலி பண்ணுற வரைக்கும் வச்சுட்ருக்க பர்சன்லாம் கிடையாது. கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், புது பர்ஃப்யூம் வரும்போது அது மாற்றிடுவேன், திருப்பி பழசு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் மாற்றி. ஸோ அந்த வகையில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 rupees அண்ட் இதோட எம்எல் வந்து பார்த்திங்கன்னா 150 ml. அண்ட் என்னோடய பாயிண்ட் இதுக்கு வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா இட்ஸ் 7 on 10. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேயா வாட்டர் கேர்ள். ஐ திங்க் இதில் இன்னொரு வேரியண்ட் நான் வாங்கி முடிச்சு தீர்த்து அதுக்கப்புறமா இன்னொரு வேரியண்ட் ட்ரை பண்ணணும். நான் இதை வாங்கினேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த வேரியண்ட் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து சீக்ரெட் க்ரஷ் ஃப்ரேக்ரண்ட் பாடி ஸ்ப்ளாஷ். இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அந்தளவுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது, லைக் அந்த பர்ஃப்யூம் அளவுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் இதுவுமே கீழே வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 260 rupees for
150 ml தான், சேம் அதே தான். பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியண்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லை என்ன வேரியண்ட்டு. பட் அது கொஞ்சம் மைல்டாகவே இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. அதுவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பட் அது என்ன ஃப்ளேவர், என்ன ஃப்ரேக்ரண்ட், என்ன கேட்டகரினே எனக்கு தெரியல. திருப்பி நான் கடைக்கு போனால் தான் தெரியும். பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு குறை சொல்லலாம் முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 8 on 10. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட vlogல பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பர்ஃப்யூம் பற்றி. ஸோ இன்சைட்டோட ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம். இதுதான் ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் நானாக பார்த்து வாங்கின பர்ஃப்யூம். அதுவுமே இது வந்து ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, மேபி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் ஏன் அதை வாங்கியிருப்பேன்ட்டு. எஸ், இது பிங்க் கலரில் இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் லைக் சர்ப்ரைசிங்லி இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரூட்டி ஃப்ளேவர், ஒரு மாதிரி ஃப்ரூட்டி ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஐ மீன் ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம்னே சொல்லலாம் இப்போ வரைக்கும் நான் காமிச்சதில். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம்னா நான் இதை கண்டிப்பாக சொல்வேன். வெல் கம்பேரேட்டிவ்லி அதர். எப்போல்லாம் எனக்கு வந்து லைக் டக்குன்னு போட்டுட்டு போனோம்ப்பா அப்படின்னா ஃபஸ்ட் என் கை இந்த பர்ஃப்யூம்க்கு தான் போகும். இது ஆல்மோஸ்ட் காலியாகிற ஸ்டேஜ் வந்ததுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை யூஸ் பண்ணியுமே, அதனால் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம் வீடியோஸ்லலாம், பர்ஃப்யூம் பற்றி பேசுகிற வீடியோஸ்லலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், உங்களால் இந்த பர்ஃப்யூமை வந்து ஃபீல் பண்ண முடியாது, அது ஒன்று தான். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் வந்து காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஐ திங்க் 250 சம்திங் தான். எம்எல் வந்து 50 ml. உண்மையாலேயும் சூப்பராக இருக்குது. இது எங்கே காலி ஆகிட போதும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இது நான் வந்து திருப்பி நான் ஆன்லைனில் செக் பண்ணேன் நைக்காவில். பட் எனக்கு கிடைக்கல. மேபி திருப்பி நான் செக் பண்ணி எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து தீப்பேன். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் பத்திரமா வச்சுட்டு அப்புறமா காலி பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் டெஃபினட்டாக 9 on 10 கொடுப்பேன். நாட் ஒன்லி ஃபார் த பேக்கேஜ் பிங்காக இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ பர்ஃப்யூமாகவே இது சூப்பராக இருக்குது. அதனால் இது 9 on 10. ஸோ ரீசெண்டாக என்னோட கலெக்ஷனில் வந்து ஆட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம்லேண்ட் சீக்ரெட் டியோட்ரண்ட் பாடி ஸ்ப்ரே. வேரியண்ட் வந்து பாரடைஸ் மூன்லைட். இது வந்து நான் வந்து மினிசோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ் தான். எனக்கு வந்து மைல்டாக இருக்கணும், டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஸோ இதோட ரேட் வந்து 170 rupees அண்ட் இது வந்து 150 ml. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் அதுக்கு ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருந்ததுங்கிறதுனால நான் உடனே பிக் பண்ணிட்டேன். இது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கேன். நான் ரொம்ப ரீசெண்டாக தான் வந்தது அப்படிங்கிறதுனால இங்கே இருக்குது. ஸோ இதுவுமே நான் வந்து லைக் 9 on 10 கொடுப்பேன். பிகாஸ் சூப்பராக இருக்குது, மைல்டாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ஃப்யூம் வந்து மைல்டாக யூஸ் பண்ணுற பர்சன், உங்களுக்கு ஹெவியாக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும், பட் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். லைக் உங்களுக்கு ஒரு த்ரூ அவுட் அந்த ஒர்க் ஸ்பேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். இது 170 தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே ஆக்சசபிளாக இருக்கும். மினிசோ நீங்கள் போனீங்கனாலுமே இதெல்லாம் கிடச்சிரும். ஸோ வேரியண்ட் வந்து பாரடைஸ் மூன்லைட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி ஃபாக்ஸ் ஸ்டைல்லேருந்து இந்த கிளிட்டர் பாம் ஷிம்மர் பாடி மிஸ்ட். ஸோ இது வந்து நான் ஃபாக்ஸ் ஸ்டைலில் வந்து 1 year பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது நான் வந்து ஏதோ இது வந்து போடணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை போட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷிம்மர் தெரியும், ஒரு சில்வர் ஷிம்மர் தெரியுதா? ஹோப் உங்களுக்கு வந்து கேமராவில் அது கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான். எனக்கு ஆக்சுவலி ஆஸ் அ ஃப்ரேக்ரன்ஸாக இது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கும், அதாவது ஷிம்மர் போட்ட ஒரு பர்ஃப்யூம். சரிங்களா? இது வந்து நம்ம பாடி மேலே தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து ட்ரெஸ் மேலே யூஸ் பண்ண முடியாது. லைக் பாடிகான் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் போடுறோம், இல்லை வந்து ரொம்ப குட்டி ஸ்லீவ் ட்ரெஸ்லாம் போடுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் அந்த கிளிட்டரியாக க்ளாஸியாக இருப்போம். ஸோ அதுக்கு தான். இன்னும் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எதுவும் ட்ரை பண்ணல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் இதை யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உகாதி மேக் ஓவர் அதில் நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஸோ ஸ்லீவ்லெஸில் கூட அந்த நெக் ரொம்ப ப்ராடாக இருக்குது. இங்கே உங்களுக்கு அந்த ஷிம்மர் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம். நீங்கள் கையிலையும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி ஷிம்மர் பாடி ஆயில்ஸ்லாமும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பர்ஃப்யூம் இதில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் கிடச்சிடும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த ஷிம்மர்
டோனும் கிடச்சிரும். ஸோ வந்து சில்வர் ஷேடு. இது வந்து நான் இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்றதுனால இதுக்கு எனக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது. பட் ஒரு நல்ல பர்ஃப்யூம் இதை கன்வெர்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஷிம்மர் இருக்கிறதுனால நான் வாங்குவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ யா, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் மை பர்ஃப்யூம் கலெக்ஷன். ரொம்ப ரொம்ப குட்டி, கம்மி தான். ஒரு ட்ரேக்குள்ளே அடங்குற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். மேபி தெரியல, நான் இப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ட்ரே மல்டிபிள் ட்ரேவாக கூட ஆகலாம், சொல்ல முடியாது. பட் எனக்கு பர்ஃப்யூம் பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரீசெண்டாக நம்ம சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதனால் நான் ஒரு பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மேபி 2, லைக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸோட பாரடைஸ் மூன்லைட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது ஈஸிலி ஆக்சசபிள் ஒன்று. அண்ட் செகண்ட் திங், உங்களுக்கு மைல்டான பர்ஃப்யூம் பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பர்ஃப்யூம் வந்து தலைவலி கொடுக்கும், அந்த மாதிரியும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகாது பர்ஃப்யூம். ஸோ உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் போகிறது எப்போவுமே பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ்லாம் போகிறோன்னா செட் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இஷ்யூ, ஐயோ இவங்க பக்கத்தில் உட்காந்து தலைவலிக்கும்பா அப்படிலாமும் பேசாமலாம் நிறைய நடக்கும். அதனால் ஒரு மைல்டு பர்ஃப்யூமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாருமே செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா உங்களுக்கு இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஒரு பர்ஃப்யூம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸிலி ஆக்சசபிள் ஆஸ் வெல் அஸ் சூப்பராக லைக் எல்லா கைண்ட் ஆஃப் திங்ஸுக்குமே போகிற மாதிரி, ஈவன் ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இது நீங்கள் போட்டுட்டு போகலாம், நார்மலாக டெய்லியாகவும் போட்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லே வாட்டர் கேர்ல வந்து சீக்ரெட் க்ரஷ் அப்படிங்கிற ஒரு பாடி ஸ்ப்ளாஷ், இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இன்கேஸ் பர்ஃப்யூம் பற்றி தெரியவே இல்லைனா இந்த 2 வேரியன்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ். அண்ட் யா, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.